மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா உண்மையா வெறுப்பு அரசியலை வேறொருப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து தான் அவங்க ஓட்டு போட வேண்டியது இருக்கு. அமைதியான கோவை வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல இடங்கள்ல திமுக கட்சியாகட்டும், மற்ற அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாகட்டும் எல்லாருமே நாங்களே கூட பார்த்துருக்கோம். நிறைய இடங்கள்ல மனித சங்கிலி போராட்டங்கள் அந்த மாதிரி எல்லாமே நடத்திட்டு இருந்தாங்க அந்த கலவர சமயங்கள்ல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மோடி சொல்றது ஏற்றுக்க முடியாது. அந்த குற்றச்சாட்டு உண்மைதான். ஏன்னா மோடி அவர்களை ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்று, அதே சமயத்தில் அதிகமாக வரி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு உரிய தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பரசியலை தான் அவங்க விதைச்சிருக்கிறாங்க. இந்த வகையான பேசுகிறது பார்த்திங்கன்னா அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு வியூகமாக அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் 60 வருஷம் ஆடும்போது நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்போ 10 வருஷம் ஆட்சியில பட்டையை கிளப்புறாரு மோடி. இது மக்கள் மத்தியில எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்காக வேண்டி இவங்க எதை வேணா கொண்டு போய் திணிக்கலாம். மோடி சொல்றது முற்றிலும் உண்மையானதுங்க. தமிழகத்தில் வெறுப்பு அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வெறுப்பு அரசியல் தான். இவங்க அவங்க மேல பழிய சொல்றது, அவங்க இவங்க மேல பழிய சொல்றது. ஆனா என்ன சாதிச்சுன்னு சொல்லலை, ஆனா வெறுப்பு அரசியல் தான் பண்றாங்க. மத்திய அரசாங்கம் இது செய்யலை அது செய்யலை அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறதுனால நிறைய பிரதமர் அவர்கள் அந்த வெறுப்பில் தான் அந்த கோபத்தில் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். நிறைய திட்டங்கள் வந்திருக்கு, எங்களுக்கு தெரியும். நூற்றாண்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோக் என்பது இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி கூறியது. நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் தெரியும். இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்து நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கடும் வெறுப்புணர்வை தொடர்ந்து கூட்டி வருவது பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவாரங்கள், இந்தியா கூட்டணி கட்சிகள், தேச ஒற்றுமையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இயக்கங்கள். பாரத பிரதமர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வெறுப்பு அரசியல் பற்றி பேசியிருந்தார். அது 100% உண்மையே. தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வஞ்சிக்கிறாங்க? எல்லாமே எல்லா ஸ்கீமுமே நம்மளுக்கும் சேர்ந்து தான் வருது. அதில் பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா, முத்ரா, ஜல்ஜீவன், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பயனடைந்தவர்கள் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் அதிகம். இதெல்லாம் பயனடைஞ்சுன்னு இருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு வெறுப்பாக தான் பேசி ஒரு இது பண்ணிங்கிறாங்க. அதுதான் அவர் வெறுப்பு அரசியல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக மற்றும் இந்தியா அதனுடைய கூட்டணி அரசியல் கட்சிகள் மக்களுடைய மத்தியிலே வெறுப்பு அரசியல் தூண்டி கொண்டிருக்கிறார்கள். இலவச திட்டங்கள் சொல்லி மாயை தூண்டுகின்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இந்தியா கூட்டணி துடித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.